ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆசீர்வாதமான நாட்களாக மாறட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் அங்கு 38 வருஷமாக வியாதிப்பட்டு இருந்த ஒரு மனிதனை காக்கிறார். அவன் குளத்தங்கரையில காத்து கொண்டு இருந்தான். அந்த குளத்தங்கரையில காத்து கொண்டிருந்த மனுஷன் எப்பொழுது தண்ணீர் கலங்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு அந்த பாதையாக வரும் பொழுது, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது, ஆமையா, இந்த தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்கிறான். இயேசு உடனே சொல்கிறான், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, இந்த நாளிலும் வியாதியோடு கூட இருக்கிறாயா? இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த நாளிலிருந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த வேளையில இந்த வார்த்தை நீ விசுவாசிப்பாயனா, ஆண்டவர் அந்த 38 வருஷமாய் குளத்தங்கரையில் காத்து இருந்த மனிதனுக்கு அற்புதத்தை ஒரு நொடியில் சொல்லி செய்வாரானால், இன்றைக்கும் நீயும் ஆண்டவரை விசுவாசிப்பாயா? ஆண்டவரை, இந்த நாளிலும் இந்த வியாதியை என்னிலிருந்து சுகமாக்கும். ஆண்டவரே, இந்த வியாதியை என்னிலிருந்து சுகமாக்கும். ஆண்டவரே, இப்பொழுது நீ அவரை நோக்கி கதறி கெஞ்சுவாயானால், இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவர் சொல்றார், உன் வியாதியிலிருந்து சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கும் வியாதியிலிருந்து சுகமாக நீ விரும்புவாயானால், இப்பொழுது இந்த இருதயத்தில் இந்த இயேசுக்கு இடம் கொடு. இந்த இயேசு உனக்குள் வந்து வியாதியை சுகமாக்க வல்லமை. இப்பொழுது உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, வியாதியோடு காணப்படுகிற அருமையான சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நீ சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய சுகமாக்கும் கரம் வெளிப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.